அது எப்படி ஒரு செகண்ட்ல வந்து நான் காசை ஏமாத்தி நான் வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும் உங்களால? எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க. நான் எப்படி காசை ஏமாத்தினேன்? யாரை ஏமாத்தினா? இதெல்லாம் நீங்க நியூஸ் சேனல் போட மாட்டீங்களா? இப்போ நான் ஒரு பொண்ணா இருக்கணும், நான் வந்து அழுகணும். நான் அழுதனா நீங்க நியூஸ் சேனல்லாம் போடுவீங்க கரெக்டா? அது வந்து அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வந்து எல்லா நியூஸ் சேனலுக்கு அழுதிருக்கா போல இருக்கு. மலையாளத்துல போடுறாங்க, தெலுங்குல போடுறாங்க, கன்னடத்துல போடுறாங்க. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அது வந்து ஒரு கம்ப்ளைண்டே இல்லைன்னு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் தான் டிஃபர்மேஷன் கேஸ் கொடுக்க போறேன். இப்போ நான் அட்வொகேட்டை பேசுக்கு அப்புறம் வந்து அவங்க டிஃபர்மேஷன் கேஸ் கொடுக்கலாம். எப்படி சம்மந்தமே ஒரு விஷயத்துக்கு கொடுக்க முடியும் சொல்றாங்க. நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார் தப்பா பேசிருக்கீங்க, குளோபல் மீடியாஸ் தப்பா பேசிருக்கீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு நான் ஃபால்ஸ் ஹோப் தந்தேன்னு சொல்றீங்க. எப்படிங்க ஹோப்? இது ஒருத்தங்க நீங்க நடிக்க வரீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த கதை சொல்ல முடியும். நீங்க ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரீஸ்ல பார்த்துருக்கீங்கன்னா அந்த சீரீஸ்ல வந்து உங்களுக்கு ஈஸியா போட்டிருக்கீங்க. அந்த சீரீஸ்ல வந்து அந்த ட்ரையாங்கல்ல வந்து நான் சொன்ன அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி ட்ரையாங்கல்ல வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு இவ்வளவு நாள் அமைதியா இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கல்ல ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, ஓகே இப்போ நம்மளை மாற்ற மாட்டாங்க, ஏன்னா ஷூட் பண்ணிட்டாங்க, இருக்கிற மாற்ற முடியாது, இப்போ நம்ம வந்து நம்ம அவங்களை இது பண்ண சொல்லி இப்போ அக்யூஸ் பண்றாங்க. இது நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி 2 months நடிச்சிங்களா? அப்பவே சொல்லிட்டு போயிருக்கலாங்க. ஒரு சீன் தானே வந்தேன், அந்த சீன் தான் வந்து சொல்லிட்டு போயிருக்கலாங்க. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது யார்கிட்ட? இது வந்து ரொம்ப ரொம்ப நான் என்ன கூட விடுங்க, நான் கூட வந்து இதுனா என் ஒய்ஃப் எல்லாம் வந்து அவ்வளோ அசிங்கமா ஏங்க நைட்டு 11:30 மணிக்கு அவங்க என்ன சொல்றேன் புரியல, என் ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன், அவ்வளோ ரொம்ப பேசி புரிய வச்சா, அவன் புரிஞ்சுக்காம கத்துக்கிட்டே இருந்தான், என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். நீ எப்படி ஒரு ரோல் கொடுக்க முடியும்? இதோட ரோலா இல்லை, ஒரு ரோலா ஒரு சொக்கா மயிரா என்னமோ சம்திங் ஏதோ சொன்னான். அதுக்கு தான் அவன் கோவப்பட்டு சொன்னான். ஆமாங்க, நைட்டு 11:30 மணிக்கு ஃபோனை கட் பண்ணலங்க, நீங்கள் கார் ஓட்டிட்டு இருக்கேன், நான் கார் ஓட்டிட்டு அவட்ட ஃபோனை கொடுத்துருக்கேன். அப்புறம் நைட்டு எங்கள் பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லைங்க. நாங்கள் இப்போ நாங்கள் பேசுறதுக்கு சிதி இல்லையா சதி இல்லை, பேசுறதுக்கு டைம் இல்லை, இந்த டைம் இல்லைங்க, நாளைக்கு காலை கூப்பிடுங்கன்னு சொல்றா. அப்பயும் பேசியே இருக்கானா? ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சு டீல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பையன் இப்படி தாங்க பேச முடியும், இப்படி தாங்க பேச முடியும். கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா she uses word. அது எப்படிங்க? அது ஒரு பொண்ணா எப்படி she can say this? I don't know what to say. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க வீட்டில் இருந்துக்கோங்க. But I am ambitious. I have aims. I have aspirations. I have wishes. I dare to come into this industry to prove that okay, outsider can prove things. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க இருந்துக்கோங்க. ஆனா மற்றவங்களை உங்களை மாதிரின்னு நீங்க நினைக்காதீங்க. Always a woman should stand for a woman. ஆனா இங்க நான் அதை பார்க்கல. கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை dash. This was the words said by Nakshatra Murthy, who is a wife of Vijay Kumar, எருமசாணி விஜய் குமார். போன வேடா மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கு அப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு வந்து நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி கத்திட்டு இருந்தான். அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடா கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 minutesக்கு அப்புறமா விஜய் வந்து ஃபோன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி. அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சுச்சுவேஷனை. நான் வந்து நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் வந்து கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ இப்போ என்னன்னா விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும்? அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம், ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 minutes நான் என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் விஜய் மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ உங்களுக்கு நான் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இப்போது ஒரு சீரீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காசு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலாக அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ வந்து ஷவுட் பண்ணி பேசியிருக்கணும். ஒரு சம்பள பிரச்சனையாக தொடங்கிய இந்த விவகாரம் முடிவில் ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்கிறது. படைப்புலத்தில் கருத்துச் சுதந்திரமா முக்கியம், இல்ல நிதி பொறுப்பா முக்கியம்? எருமசாணி விஜய் இந்த விஷயத்தை பொதுவாக வெளியிட்டது. டிரான்ஸ்பேரன்சி
ஒரு ஸ்ட்ராங் சிக்னலாக இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் பிரைவேட் தீர்க்கப்பட வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. இதுதான் இந்த விவாதத்தின் மையம். இது ஒரு தனிப்பட்ட மோதல் அல்ல, டிஜிட்டல் சினிமா உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம். கான்டென்ட் மட்டும் முக்கியம் என்ற நிலைமையிலிருந்து கான்டென்ட்க்கு பின்னாலுள்ள பேமெண்ட், அக்ரீமெண்ட், ட்ரஸ்ட் ஆகியவை ஈக்குவலி முக்கியமான நிலைக்கு வந்துவிட்டோம். ஒரு கிரியேட்டர் பேசும் ஒரு வீடியோ கூட இண்டஸ்ட்ரி பிராக்டிஸ் கேள்விக்குள்ளாக்கும் அளவுக்கு தாக்கம் செலுத்துகிறது. இந்த சம்பவம் கிரியேட்டர்ஸ் மற்றும் புரொடக்ஷன் டீம்ஸ் இடையிலான பவர் பேலன்ஸ் யையும் வெளிப்படுத்துகிறது. முன்பு புரொடக்ஷன் சைட் மேலாதிக்கம் இருந்தது. இப்போது கிரியேட்டர்ஸ் டைரக்ட் ஆடியன்ஸ் ரீச் இருக்கிறது. அதனால் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பப்ளிக் கொண்டு வர முடிகிறது. இது ஒரு புதிய மாற்றம். முடிவில் இந்த விவாதம் 2 முக்கிய கேள்விகளை விடுகிறது. கிரியேட்டர்ஸ் ஓப்பன் பேசணுமா, அல்ல புரொடக்ஷன் இஷ்யூஸ் பிரைவேட் தீர்க்கப்படணுமா? இந்த 2 கேள்விகளுக்கும் ஒரே பதில் இல்லை. அதனால்தான் இந்த இஷ்யூ இங்கே முடிவதில்லை. இது தொடர்ந்து டிஜிட்டல் கான்டென்ட் உலகில் மீண்டும் மீண்டும் தோன்றும்.